வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன் 3-in-1 பராட்டா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பராட்டா ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இது உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்த சப்பாத்தி மாவு. இதை இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணி நல்ல ரவுண்ட் ஷேப்பில், பெரிய ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இப்படி சென்டராக ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் துருவனை பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை நான் சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக துருவி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக சால்ட்டு தூவி விட்டுக்கோங்க. கூடவே சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் பிரிஞ்சு வராது. உங்களுக்கு நார்மலான பரோட்டா செய்யும்போது தேய்க்கும் போது உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அந்த ப்ராப்ளம் இதில் இருக்காது. இந்த மாதிரி மாவு தூவி நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதை சூடு பண்ணி பரோட்டாவை 2 சைடுமே நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணி வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான 3 லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.